செங்கல்பட்டு அருகே பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் பெண்ணிடம் பெட்ரோல் போடும் சாக்கில் வந்து அடிக்கடி பேசிய இளைஞர்களை சக ஊழியர்கள் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள், உறவினர்கள், சினிமா பட காட்சி போல் நண்பர்கள் என 20க்கும் மேற்பட்டோரை அழைத்துக் கொண்டு வந்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் ஈசிஆர் சாலையில் தனியார் பெட்ரோல் பங்க் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அங்கு பணிபுரியும் 21 வயதுடைய இளம்பெண் ஒருவரிடம் பெட்ரோல் போடும் சாக்கில் அடிக்கடி வரும் அப்பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் தங்களிடம் பேசும்படி அப்பெண்ணை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் சக ஊழியர்களான தனுஷ் மற்றும் இனியன் ஆகியோர் அங்கு வந்த இளைஞர்களை நிறுத்தி கண்டித்துள்ளனர். அந்த பெண்ணிடம் பேசுவது பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி வருவதால் வேலைக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்றும், இதனால் இனிமேல் இங்கே வர வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் தங்கள் ஏரியாவில் பெட்ரோல் பங்க் வைத்துவிட்டு தங்களையே வரக்கூடாது என சொல்வதா என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த இளைஞர்கள் இருவரும் தங்களது நண்பர்கள், உறவினர்கள் என 20 பேரை அழைத்துக் கொண்டு பெட்ரோல் பங்கிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து பெட்ரோல் பங்கிற்கு வந்த இளைஞர்களின் ஆதரவாளர்கள் அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் அனைவரையும் சரமாரியாக தாக்கினர். மேலும் பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்த பெண் ஊழியர்களையும் அவர்கள் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பெட்ரோல் பங்கில் இருந்த அலுவலக அறைக்குள் புகுந்த இளைஞர்களின் ஆதரவாளர்கள் அங்கிருந்த கணினி, கண்ணாடி, கதவு உள்ளிட்டவைகளை அடித்து உடைத்தனர். தொடர்ந்து அலுவலகத்தில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தியதோடு ஊழியர்களையும் சரமாரியாக தாக்கிய அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இந்த தாக்குதலால் காயமடைந்த ஊழியர்கள் 3 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்த காட்சிகள் பெட்ரோல் பங்கில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றிய கல்பாக்கம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.